ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பல பேர் முன்னழகு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாலையும், பல பேர் பட வாய்ப்புக்காக இந்த விஷயங்கள்லாம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கடைசியில் உள்ளதும் போச்சு. வேதனையில் புலம்பி தவிக்கிறாரு அந்த பெரிய முன்னழகு கொண்ட நடிகை. யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சினிமாவில் எப்படி இருந்தாலும் ஹீரோக்களை மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அவங்களுடைய உடல் அமைப்பிலிருந்து நிறம் எல்லாமே பல விஷயங்கள் ஒரு ஹீரோயினுக்கு அப்படின்றது தகுதியாக பார்க்கப்படுது. ஸோ ஆனால் ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மாதிரி பருமனான இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்கக்கூடிய தனுஷ் மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்கள ஹீரோ அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு தேவை நடிப்பு மட்டும்தான். ஸோ அந்த நடிப்பை மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நடிகைகள் ஒல்லியாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, அதிக உடல் பருமனாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் தொடர்ந்து அவங்களுடைய உடலை அதே மாதிரி கட்டுக்கோப்பாக வைக்கிறதுல ரொம்பவே முனைப்பு காட்டுவாங்க. ஸோ அவங்களுடைய மூஞ்சி, ஸோ அதை சரியாக பராமரிக்கணும். அதில் அவங்களுடைய மூஞ்சில் ஏதாவது தழும்போ கீரலோ ஏற்பட்டால் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் பெரும் மட்டியாக ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதே போல் தான் சில நடிகைகள் தங்களை அழகுபடுத்துறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற செயற்கை அறுவை சிகிச்சை மூலமாக அந்த அழகை மெருகேற்றுவாங்க. சில நடிகைகள் உதட்டிற்கு மேலே மச்சம் வேணும் அப்படின்றதுக்காக இப்படியான சிகிச்சை எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் ஒரு பெரிய நடிகைக்கு அங்கே மச்சம் இருக்குது. ஸோ அதை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இப்படி தங்களுடைய அழகை காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகளை ரொம்ப சகஜமாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள். ஒரு சில நடிகைகளுக்கு அது ரொம்பவே கை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு சில நடிகைகளுக்கு எல்லாருக்குமே அது கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஸோ இப்படி தான் தன்னுடைய அழகை காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதட்டையும் தன்னுடைய முன்னழகையும் பெரிதாக்குவதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரியை செஞ்சுருக்காரு. செஞ்சு அழகப்படுத்த நினச்சிருக்காரு அந்த பிரபல சீரியல் நடிகை நம்ம புஷ்பா. ஸோ ஆனால் அந்த சிகிச்சை முறை அவருடைய உதட்டை இன்னும் பெருசாகி பார்க்கறதுக்கே ரொம்ப கன்றாவியாக மாறி இருக்கு. அவருடைய முகம் தற்போது மோசமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நடிகை சின்ன திரையில் ரொம்ப பிரபலமான நடிகையாக இருக்காங்க, நம்ம ரேஷ்மா பசுபலட்டி. ஸோ தொடர்ந்து இவர் நடிச்சுட்டு தான் இருந்தார். ஆனால் நடுவில் அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. அதை இன்னும் பெருசாக்கணும், அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையின் மூலமாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார். ஸோ இன்னொரு பக்கம் இவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அது பல லட்சங்கள் செலவாகும், அந்த அளவுக்கு இவர்கிட்ட பணம் ஏது அப்படின்னு பார்த்தா இந்த சர்ஜரிக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டு பண்ணியிருக்காரு ஒரு தொழிலதிபர். ஸோ அந்த தொழிலதிபர் கிட்ட ஏற்பட்ட நெருக்கம், அவருக்கு செஞ்சு விட்ட பணிமடையின் மூலமாக நம்ம ரேஷ்மா பசுபலட்டி இந்த நடிகைக்கு ஃபண்டு கிடைச்சிருக்கு. அந்த ஃபண்டின் மூலமாக அவங்களுடைய முன்னழகும் சரி உதட்டழகும் சரி பெருசாக்கி பட வாய்ப்புகள் அல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தவங்களுக்கு ஷாக்கு தான். ஏன்னா உள்ளதும் போய் முன்னாடி இருந்த அழகையும் போய் இப்போ முன்னழகு ரொம்ப பெருசாகியும் அந்த உதட்டழகும் ரொம்ப பெருசாகி பிரச்சனையாக மாறி இருக்கிறதால பட வாய்ப்புகள் சுத்தமாக குறைய தொடங்கிச்சு. ஸோ அதனால அவருடைய எதிர்காலம், அந்த கனவு எல்லாமே இதன் மூலமாக பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக இன்னுமே கீழே தள்ளி விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் சீரியலே கதி அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்க வேண்டியதா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு நம்ம ரேஷ்மா. ஸோ இவங்களை பற்றி, இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்